எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் பிரதாப் வேல்சாமி, பட்டுக்கோட்டை பேராவரணி சட்டமன்ற தொகுதியிலிருந்து. எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். குடும்பத்தில் உள்ள எல்லாரும் நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். நான் இந்த பதிவு எதுக்காகனா, நம்ம குடும்பத்துக்குள்ளேயே நம்மளே அப்படியே நன்றி தெரிவிச்சுக்கிற மாதிரி தான். தமிழ்நாடு முழுக்க உள்ள அப்பா அம்மா, சொந்த பந்தங்கள், அண்ணன் தம்பி, அக்கா தங்கச்சி, அம்மா பெரியம்மா எல்லாருக்கும் நன்றி. நம்ம ஒரு பெரிய வாய்ப்பை ஒரு நல்ல மனிதருக்கு, நம்ம அண்ணனுக்கு, நம்ம குடும்பத்தில் உள்ள ஒருத்தருக்கு கொடுத்துருக்கோம். நம்மளை சுற்றி இருந்த ஏழை எளிய பிள்ளைகள் எம்எல்ஏவாக இன்றைக்கி ஆயிருக்காங்க. அதுக்கு ரொம்ப நன்றி. முக்கியமாக நம்ம கழகத்தில் ரொம்ப இறங்கி வேலை பார்த்த அத்தனை உறவுகளுக்கும் ரொம்ப நன்றி. ஒரு சின்ன குட்டி குழப்பம் பண்ணிகிட்டு இருக்காங்க. நேற்று அவ்வளோ மெஜாரிட்டியில் வந்து கூட அண்ணனை இன்னும் அழைப்பு கொடுக்கல. அண்ணன் கடந்த 8 மாதமாக எவ்வளோ இந்த அரசு அதிகாரத்தை வச்சு இடைஞ்சல் கொடுத்தாங்கன்னு தெரியும். அதுக்காக தான் இவ்வளோ பெரிய வாய்ப்பை மக்கள் நம்ம கொடுத்தோம். இன்னமும் அதை புரிஞ்சுக்கல. மக்கள் செல்வாக்கு அவருக்கு எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதே புரிஞ்சிக்காம இன்னும் காலம் தாழ்த்துறாங்க. அவர் எந்நேரம் முதலமைச்சர் ஆக்கி அழகு பார்க்கணும்னு நம்மளாம் வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அது அண்ணன் அடித்து தூசம் பண்ணி அந்த இடத்துக்கு போவார் அப்படிங்கிறத நம்ம நம்புகிறோம். இன்னும் 100% அடுத்த முறை இண்டிவிஜுவல் மெஜாரிட்டியில் தூக்குறோம். லோக்கல் பாடி எலெக்ஷனு, எம்பி எலெக்ஷனு வர்ற எல்லாமே இளைஞர்களுக்கான காலம், தமிழ்நாட்டு மக்களுக்கான காலம், ஏழை எளிய மக்களுக்கான காலம். 2வது, இப்போ 108 தொகுதிகள் வெற்றி பெற்றதுக்கு அண்ணனோட முகம் இல்லை, யார் நின்னாங்க என்னன்னு யாருக்கும் 100% தெரியாதுல்ல. அப்படி இருக்கும்போது அண்ணனுக்கான முகத்தோட வேல்யூ இன்னைக்கு எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும். அவர் நல்ல மனிதர், குடும்பத்தில் ஒருத்தர் அவர். அப்படி இருந்து கூட நமக்கு ஒரு 10 இடம் இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி வராமல் முடியாமல் போனதில் வருத்தம் இருக்குது. அதில் என்னோட தொகுதிகள் 2 பட்டுக்கோட்டை பேராவரணி தொகுதிகள் ரொம்ப ரொம்ப வருத்தம். 3 நாளாக தூக்கமே கிடையாது. இண்டிவிஜுவல் மெஜாரிட்டி இல்லாமல் மற்ற கட்சிகளுக்கு அழைப்பு கொடுத்துட்டு இருக்கும்போது சின்ன வருத்தம், உள்ளுணர்வு இருக்கும்ல நமக்கு. என்னடா நம்ம இவ்வளோ பண்ணி இவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த இடம் மிஸ் ஆகுதுன்னு. அது என்னோட 2 தொகுதியும் அதுக்கு காரணமாக இருக்கும்போது எனக்கு ரொம்ப வருத்தமாக இருக்குது. மெயினாக நான் நிறைய தடவை சொன்னது தான், சி மதன் மாவட்ட செயலாளராக இருக்க சி மதன் பதவி விலகுங்க. அங்கே பசங்க இருக்காங்க, வேலை பார்க்குறதுக்கு பசங்க இருக்காங்க. உங்களால், உங்களோட தனிப்பட்ட குணத்தால் 2 பெரிய வாய்ப்பை இழந்துட்டு நிற்கிறோம். அதை புரிஞ்சுக்கிட்டு விலகுங்க. இதுக்கு மேலேயும் நீங்கள் அதை கண்டினியூ பண்ணுறது நல்லதில்லை. என்னென்னா, நீங்கள் மாவட்ட செயலாளராக ஆகும்போது உங்கள் கூட மாவட்ட நிர்வாகிகள் சொந்த பந்தத்தை போடுறீங்க. பேராவரணிக்கு சரியான அங்கீகாரம் கொடுத்து பாதி பிரித்து கொடுக்கல, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணலைங்கிறதுனால ஓரம் கட்டுறீங்க. இப்போது கடைசியாக விருப்பமனை எல்லாரும் கட்சி ஆஃபீஸில், கட்சி அலுவலகத்தில் கொடுக்கும்போது ஒன்றிய செயலாளர் கொடுக்கணும். அதை தடுக்கிறீங்க. என் பேரில் மட்டும்தான் டிடி எடுக்கணும், என் பேரில் மட்டும்தான் நீங்கள் மனு போடணும் அப்படின்னு எல்லாம் அண்ணன் தளபதி போட்டுட்டு இருக்கும்போது என் பேரில் போடணும் புஷ் பண்ணி நீங்கள் சர்வாதிகார போக்க மதன் அவர்கள் ரொம்ப சிவியராக பண்ணுறாரு. கடைசி நேரத்தில் பேராவரணி தொகுதிக்கு அத்தனை பேர் வேலை பார்த்த பசங்க இருக்காங்க. எனக்கெல்லாம் லாஸ்ட் டைம் நெட்டில் என்ன தோணிடுச்சு, அதில் நிற்கிற யாரோ ஒரு ஆள் நின்று இருந்தா கூட அண்ணன் தளபதி ஃபேஸ்க்காக இன்னைக்கு அவர் எம்எல்ஏ ஆயிருப்பாரு. நீங்கள் ஒதுங்குனீங்கன்னா பட்டுக்கோட்டை பேராவரணி செம்மையாக இருக்கும். லைஃப் இருக்குங்க. நீங்களே அதை ஒதுக்கிக்கங்க. இல்லைன்னா கண்டிப்பாக அதுக்கான அழுத்தம் கண்டிப்பாக கொடுக்கப்படும். நன்றி, வணக்கம். பட்டுக்கோட்டை பேராவரணி ஜெயிக்கிறோம், தட்டுறோம், தூக்குறோம். வருங்காலம் நமக்கு. இளைஞர்கள் கான்ஃபிடண்டாக இருங்க.